கூட்டணி கட்சிகள் ஒரு 50 சீட்டுக்கு அவர்கள் வந்து கிட்டத்தட்ட தடவும் நிலைமை ஏற்படும். பார்ப்பனர்கள் ஆதிக்கம், பார்ப்பனர்களின் சப்போர்ட் எந்த அளவுக்கு பாஜக இருக்குதோ அந்த அளவுக்கு பாஜக அழிவை நோக்கி செல்லும். அமர் பிரசாத் ரெட்டியை விட்டீங்களா? அவர் சீன்லயே காணாம. அது ஒரு அழகு வழக்கு இருக்கிறது. விஜயபாஸ்கர் மேல அவர் தனியா கூப்பிட்டு பாஜக நீ வந்து பாஜக சேர்ந்தீங்கன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல், இதுல இருக்கக்கூடிய பின்விளைவும் ஆபத்தும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத சாம்பார் தமிழையோட ஒப்பிடப்படுத்தி படித்தவர்களே கேளுங்க, அவங்களே சொல்லுவாங்க. ஒண்ணுமே லாயக் இல்லாத ஒரு லாங்குவேஜ். சோகாக்கிரியா துணியா அந்த மாதிரி ஒரு இதுதான் அவங்களுக்கு கொச்சைப்படுத்தப்பட்ட விஷயம். ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு ஆதிக்க சாதியின் சசிகலா ஒரு சாக்கடை. அவர் பாஜக பார்வையில அம்பானி இல்லைன்னா இந்தியாவே செயல்படாத மாதிரி தானே இருக்கு. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனத்தை முட்டாள் கூட பண்ண மாட்டான். ஆனா முட்டாள்கள் தான் பண்ணி கொண்டு இருக்கிறார். தேர்தல் அறிக்கை பாருங்க, அது பேர் சங்கல்பம். இதை வச்சுட்டு என்ன மணி அடிக்க தான் முடியும், வேற என்ன பண்ண முடியும்? சம்பந்தமான விஷயங்களை அறிக்கையிலையும் அவங்க சேர்த்திருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? இது எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து முடியும்? ராகுல மோடியை விட கம்பேர் பண்ணி குறைவா சொல்லிட்டீங்க. மோடிக்கு ஆப்போசிட்டா இருக்காரு இவரு. அண்ணாமலை வந்து மோடிக்கு ஆப்போசிட்டா இருக்காரு. 25 கோடி மக்கள் வந்து வறுமையில இருந்து மீட்டெடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்ட் நோட் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? மிகப்பெரிய ஒரு காமெடியா இல்லையா? நிறைய கமெண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட எல்லாமே கலந்து விழுகும் நிலையில் இருக்குது. இப்ப சென்னை விமான நிலையம் மிக கேவலமான நிலைமையில் இருக்கிறது. அவங்க சொல்றாங்க இனிமே கொச்சின்ல இருந்து நாங்க ஆபரேட் பண்ணிக்கிறோம், தமிழ்நாடு சென்னை வேண்டாம் செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா ஸ்ரீதர் வேம்பு மாதிரி ஆளுகளை தலைவரா போட்டுட்டார். ஏன்னா அவர் ஒரு பார்ப்பனர், பாஜக நிறுத்தப்பட வேண்டும், இல்லை என்றால் நாங்களாம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். முழுக்க முழுக்க பாஜக அறிக்கையும் பாஜக அடுத்த கட்டமும் இந்துத்துவாவை நோக்கி தான் இருக்கிறது. கண்டிப்பா. எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். அரசியல் விமர்சகர் முரளிதரன் நம்முடன் இணைந்திருக்கிறார். பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை பற்றியும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் பல்வேறு விதமான கேள்விகளை அவரிடம் முன்வைப்போம். வணக்கம். வணக்கம். பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கையும் வெளியிடப்பட்டிருக்கு. இரண்டுக்குமான வித்தியாசம் என்னன்னு நீங்க பாக்குறீங்க? காங்கிரசுடைய தேர்தல் அறிக்கை அதிகமாக சமூக வலைதளங்கள்ல பேசும் பொருளா இருந்துச்சு. ஆனா பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு புஸ்வானம் மாதிரி அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுடைய பார்வையில எப்படி இருக்கு? பாஜக பொறுத்த வரைக்கும் அதை வந்து ஒரு தேர்தல் அறிக்கையாவை அவங்க வந்து முன்னெடுத்து கொண்டு வரல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் 2 வாட்டி ஜெயிச்சிட்டோம், 3ஆவது வாட்டியும் நாங்க ஜெயிக்க போறோம். அந்த 3ஆவது வாட்டி ஜெயிக்க போறது எத்தனை சீட்டுகள்ல ஜெயிக்க போறோம்? அவங்கள பொறுத்த வரைக்கும் 400 சீட்டு கண்டிப்பா எங்களுக்கு வேணும், அந்த முனைப்போட இருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் சாசனத்தை மாற்றி அமைக்க அவர்கள் முடிவெடுத்துள்ளார்கள். சோ அதனாலதான் என்ன போன்றவர் நாங்களாம் வந்து ட்ரூ ரைட் விங் நேஷனலிஸ்ட், நாட் பிஜேபி லீனிங் சப்போர்ட்டிங் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியும் 2 தவறைக்கு மேல ஆட்சியில் இருந்தால் அது சர்வாதிகாரத்தை நோக்கி சென்றுவிடும். இதுக்கு நல்ல உதாரணம் வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கணும். தமிழ்நாட்டுல என்னதான் 2 தடவை வந்து பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் 3ஆவது தடவையா நல்லதோ கெட்டதோ திமுக ஆட்சிக்கு வந்துடும். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆன்டி இன்கம்பன்சி இவர்கள் செய்த பிழைகளை தொடர்ந்து செய்ய முடியாமல் முடக்குவதுதான் அந்த வாய்ப்பு. அதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகம் அற்று போய்விடும். அதற்காக தான் இந்த வாட்டி என்ன சொல்றோம்னா, 3ஆவது தடையாக மோடி ஜெயிக்க கூடாது. ஜெயித்தால் அவர் செய்த பல தவறுகள் இன்னும் பன்மடங்காகிவிடும். இப்ப காங்கிரசுடைய நீங்க தேர்தல் அறிக்கை எடுத்தீங்கன்னா, அதுல ஒரு சாப்டர் தனியா கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா சிதைக்கப்பட்டுள்ளது, அந்த சிதைக்கப்பட்ட இந்தியாவை எப்படி மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ அதுவே வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன, எந்த மாதிரி. சோ இன்னொரு முறை பாஜக ஆட்சிக்கு வருவது அது ஒரு தீங்கு தான். அவர்கள் ஆனால் அதைத்தான் முன்னெடுத்து செல்கிறார்கள். அவரை பொறுத்த வரைக்கும் 400 சீட்டு வேணுங்கிறாங்க. பட் 400 சீட்டு கிடைக்காது. தேர்தல் கருத்து கணிப்பு சில நாட்களுக்கு முன்பு 400, 350 அந்த ஒரு பிம்பத்துல இருந்துச்சு. இப்போ நாட்கள் நெருங்க அது குறையுது. அதனுடைய பிரதிபலிப்பா கூட பார்க்கலாம்ல. இந்த தேர்தல் அறிக்கை மிகவும் பேசப்படல. இப்போ கடந்த முறை பிஜேபி வந்து வெற்றி பெறுவதற்கு முன்பு கூட தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்ட போது நாடெங்கும் பேசப்பட்டது. ஏகப்பட்ட ஆங்கில ஊடகத்திலையும் பேசப்பட்டது, இந்தி ஊடகங்களையும் பேசப்பட்டது. ஆனா இப்ப பெரும்பாலுமே தமிழ் ஊடகத்துல கூட பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை பெருசா பார்க்கப்படல.
சமூக வலைத்தளங்களையும் பார்க்கப்படுதுல்ல. அது எல்லாத்துக்கும் புரிந்த விஷயம் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, முதல் முறை அவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது 350 சீட் அவங்க வச்சிருந்தாங்க. நானும் 50 சீட் ஐ திங்க் 2014ல அவர் ஆதரவு கட்சிகள் என்டிஏல இருந்து வந்தது. அதுக்கப்புறம் போன தடவ பார்த்தீங்கன்னா 380 மொத்தம். 300 அவங்களது, 50 வெளிய இருந்தது. ம். இந்த அந்த லாஜிக்ல பார்த்தாலே இந்த தடவை அவர்களுக்கு 250 சீட்டு தான் வரும். அவங்க ஆதரவு கட்சிகள் 50 சீட்டு 300 தான் வந்திருக்கணும். ம். ஆனா ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது நாளாக நாளாக அந்த ம். அதிருப்தி வந்து அதிகமாகி, இந்த தடவை அவர்களுக்கு 275 சீட்டு ம். கூட்டணியுடன் சேர்த்து நான் சொல்வது. ம். அதுவே அவங்க கஷ்டப்பட போறாங்க. அதாவது அவங்க கண்டிப்பா, வந்து கண்டிப்பா. ஒரு 225 சீட்டும், ம். கூட்டணி கட்சிகள் ஒரு 50 சீட்டுக்கு அவர்கள் வந்து ம். கிட்டத்தட்ட தடவும் நிலைமை ஏற்படும். அதாவது ம். என்ன பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு ஒரு ம். பெரிய துருப்பு காடாக அமையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ம். இந்த பக்கம் வந்து டிஎம்கே, இந்த பக்கம் ஏடிஎம்கே. ம். எல்லாத்துக்கும் கள நிலவரம் எல்லாத்துக்கும் தெரியும். இன்னைக்கு தான் முறையா ஒரே ஒரு கருத்து கணிப்பு, ஒழுங்கான கருத்து கணிப்பு பார்த்தேன். அதுல வந்து கிட்டத்தட்ட 24, 25 சீட்டு திமுகவுக்கு குடுக்குறாங்க. பாக்கி ம். வந்து அதிமுகவுக்கு குடுக்குறாங்க. அதிகமாக கூவிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 1 சீட்டு மேக்ஸிமம் 1 தான் குடுத்திருக்காங்க. அதான் ம். நிலைமையும். நயினார் அந்த ஒரு நாகேந்திரன் தான் சீட்டு ஜெயிப்பார். கோவையா சார்? அந்த ஒரு சீட்டு கோவையா? கோவை சான்ஸே இல்ல. அது ஆ. கோவை சான்ஸே இல்ல. நயினார் நாகேந்திரனுக்கு தான் அதிகபட்ச ம். வாய்ப்பு இருக்கு. அந்த ம். வாய்ப்ப வந்து சொதப்பது மாரி தான் அவர போட்டு விட்டதே, மாட்டி ம். விட்டதே. அவங்க உள்கட்சியில பூசலை. ஏன்னா, ம். பார்ப்பனர்கள் இருக்கும் கட்சிய பத்தி நம்ம அதிகம் பேச வேண்டியதில்ல. ம். எவனா ம். ஒருத்தன் முன்னுக்கு வரணும்னு நெனச்சான்னா, மத்தவன் இழுத்து விட்டுருவான். அதுதான் அந்த பல கட்சியில வருஷமா நடந்துகிட்டு இருக்கு. போராடிட்டு இப்ப இருக்காரு அவரு. இல்ல பாஜகல. ம். பார்ப்பனர்கள் ஆதிக்கம், பார்ப்பனர்களின் சப்போர்ட் எந்த அளவுக்கு பாஜக இருக்குதோ, அந்த ம். அளவுக்கு பாஜக அழிவை நோக்கி செல்லும். அது ம். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ம். அது இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் நல்லது. அதான் நடந்துட்டு இருக்கு. ம். இல்லாட்டி ஒரு முக்குளத்துவ சமுதாயத்தை சேர்ந்த ம். நயினார் நாகேந்திரனை மாற்றிவிட வேண்டிய ம். ஏன் இந்த பிரச்சனை வருது? ஏன்னா ம். தெரிஞ்சதே வந்து 3 பேர் தான். 1 அண்ணாமலை, ம். 3வது கேசவ விநாயகம், ஆ 3வது வந்து நயினார் நாகேந்திரன். 2, ம். 3 பேரு. இவங்க அமர் 3 பிரசாத் பேருக்கு தான் ரெட்டிய அதுக்கப்புறம் விட்டீங்களே. வரது. அமர் அ பிரசாத் ரெட்டிய. அவரு சீன்லயே அது காணோமே. அது ஒரு அல்லக்கை. அத பத்தி அவன பத்தி பேசவே ம். கூடாது. நம்ம ஊடகங்கள்ல பேசி பெரிதாக்கக்கூடாது. அதெல்லாம் ம். ஒரு வேஸ்ட் பொருள். அதெல்லாம் தள்ளி வைப்பதே மேல். அது அங்க ம். ஒட்டி, இங்க ஒட்டி கடைசில வந்து இங்க அண்ணாமலைய ஒட்டிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா ம். இருவரின் சிந்தனைகளும் ஒரே மாரி. ம். தவறான சிந்தனைகள். தவறான சிந்தனைகள் தான் அவங்க 2 பேரும் ஒரு தோஸ்தா இருக்காங்க. அத ம். பத்தி அவன பேசி அவர் பெருசாக்க கூடாது. ஒதுக்கி வைத்து விடுவோம். நயினா நாகேந்திரன்லாம் ஒரு மூத்த அரசியல்வாதி தான். கண்டிப்பா. அதுக்கப்புறம் கேசவ விநாயகர் கூட அந்த கட்சியில இருந்து இவர்கள் மூவருக்குள்ள ஒரு ஒற்றுமை ம். இல்லாமல் யாரு இந்த மாரி ஒரு சதி வேலையை செய்திருப்பார்கள் என்றால், ம். அண்ணாமலையை நோக்கி தான் கையை காட்டுகிறது. ஏன்னா, அவர் தான் வந்து டெய்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ம். தினமும் ஏதாவது ஒரு தரக்குறைவா யாராவது பேசுவதையோ, இல்ல ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களை பேசுவதையோ, ம். இல்ல ம். ஒரு அரசியல் நாகரிகமற்று பேசுவதையோ, ஒரு ம். சிறுபிள்ளைத்தனமாக அதாவது எக்ஸாம் வரப்போகுது. எக்ஸாம்ல நான் ஃபெயில் ஆகப் போறேன். ம். எப்படி இத நம்ம வந்து வாய் சாவுடால் எப்படி இத வந்து நம்மள தக்க வைத்துக் கொள்ளுது? அந்த மாரி விஷயங்கள ம். பண்றாரே தவிர, ம். உருப்படியா அவர் எதுவும் பண்ற மாரி தெரியல. சோ அவராகத்தான் நிற்க வேண்டும். நயினாருக்கு ம். ஆப்பு வைக்க நினைத்தது. ஸோ ம்ஹ்ம். அந்த அந்த மாரி நிலைமையில இருக்கு. ஸோ இந்த உண்மையான கருத்து கணிப்பு எடுத்துக்கிட்டா, ஸோ இந்த ம்ஹ்ம். மாரி வருவதால் திமுக, அதிமுக ம். இவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 39 சீட்டு, 40 சீட்டை அவர்கள் இருவரும் அ ம். பங்காளப் போகிறார்கள்ன்னு சொல்லலாம் நம்ம. ஏன்னா ம். பங்காளிகளா இருக்கிறார்கள். அதிமுகவுக்கும் ஏன்னா பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்கா தமிழ்நாட்டுல? அதிமுகவுக்கும் கிடைக்கும். அதிமுக நீங்க கேம்பெயினிங்க பார்த்தீங்கன்னா, எடப்பாடியார் கேம்பெயினிங் வந்து ஓரளவு திமுக மேல அதிருப்தி இருக்கு. 2வது எடப்பாடியார் மிக நாகரிகமாக ம். அரசியல் நியாயத்துடன் அவர் கோரிக்கைகளை முன்னெடுத்து வைக்கிறார். ம். அவருடைய விவாதங்களை முன்னெடுத்து வைக்கிறார். அதே நேரத்துல அவர் யாரையும் அவதூறாக பேசவில்லை. ஸ்டாலினையோ, இல்ல ம். மோடியையோ அவதூறாக பேசவில்லை. அவர்கள் கொள்கைகளை வந்து அவர் வந்து கண்டிக்கிறார். அத பத்தி அவர் வந்து என்ன ம். சொல்றாரு? வர்ணிக்கிறார். ம். அதுதான் செஞ்சு அந்த மாரி அவர் போரும் இடமெல்லாம் கூட்டம் சேர்கிறது. ம். ம். நம்ம நார்மலா ஒரு மாநாடு நடத்தினா அதுக்கு கூட்டம் சேர்ப்பாங்க. ம். அப்பதான் கோழிக்கறியும், சிக்கன் பிரியாணி போடுவாங்க. இந்த மாரி ம். தேர்தல் பரப்புரையில இந்த மாரி கூட்டம் வர்றது நார்மலா அந்த பேசுபவரை பார்க்கத்தான் இருக்குது. அது ம். திமுகவுக்கும் அந்த கூட்டம் இருக்கிறது. அதிமுகவுக்கு அதை விட அதிகம் கூட்டம் இருக்குது. ம்ஹ்ம். என்னதான் இருந்தாலும் அந்த பூத் லெவல்ல போய் பார்த்தீங்கன்னா, ம்ஹ்ம். அதிமுகவின் தொண்டர்கள் அதிகம் பேர் அந்த இடத்தில் வந்து அதாவது ஒரு அந்த அடுத்த கட்ட கட்டமைப்பு தலைவருடைய இடத்திற்கு வந்து விட்டார் எடப்பாடி. ஆமா. அவர் வந்துட்டாரு. அத ம். பத்தி நம்ம டிபேட்டே பண்ண முடியாது. அவர் வந்து ம். ஈக்வலன்ட். இன்னைக்கு வந்து அ ஸ்டாலினுக்கு எதிராக நிக்கக்கூடிய ஒரே தலைவர் அதிமுகல அவர் ஒருத்தர் தான். ம்ஹ்ம். மத்தபடி நம்ம ஓபிஎஸ், டிடிவி தினகர்லாம் பாஜகவை கூட பந்தாடிட்டு சந்தர்ப்பம். இருக்காருன்னு நெனைக்கிறேன் பிரச்சாரத்து இல்ல கூட்டத்துல. ஆமாமா. அது பெரிய விஷயம். மோடி பத்தி உங்களுக்கு தெரியும். அமித்ஷா பத்தி தெரியும். ம். என்னென்ன நடந்த மத்த மகாராஷ்டிரா ஒரு பெரிய மாநிலம். ம். தமிழகம் போல ஒரு பெரிய மாநிலம்.
அந்த மாநிலத்தை எப்படி இவர்கள் சிதைத்தார்கள், அங்க இருக்கும் கட்சியெல்லாம் எப்படி அடிமைப்படுத்தினார்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி தெரியும். இருக்கும் பொழுது அதே பிரஷர், அதே புலி பண்ற அதாவது கொடுமைப்படுத்தும் ஒரு ஒரு குணத்துடன் தான் எடப்பாடியாரை அணுகினார்கள். அவர் அவர் சக அ யாரு மந்திரிகள், அ ப அமைச்சர்கள வேலுமணி. படை யார் மேலெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கிறதோ, யார் மேலெல்லாம் ஊழல் வழக்கு இருக்கிறதோ, அவர்களை எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வைப்பது கடினம். அதுல எவனாவது ஒருத்தர வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து குட்கா வழக்கு இருக்கிறது விஜயபாஸ்கர் மேல அவர தனியா கூப்பிட்டு பாஜக, நீ வந்து பாஜகல சேர்ந்தீன்னா, நாங்க உனக்கு ஞானஸ்நானம் பண்ணி உன்னை கழுவி விடுவோம். இனிமே நீ புனிதனாகி விடுவாய். அப்படின்னா போய் ஜாயின் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பா அந்த ஆஃபர் குடுத்திருப்பாங்க. கண்டிப்பா, குடுக்காமலாம் இருக்கலாம். கண்டிப்பா. எஸ்பி வேலுமணி சாமி அவர்கள் நடந்திருக்கும். எல்லாம். ஆனா அதையும் கடந்து இவர்கள்லாம் இல்லை. நாங்கள் மண்ணை கவினால் உண்ணாக கண்ணு கவுகிறோம். ஆனால் உனக்கு அடிமையா வரமாட்டோம். சேர்ந்து சொன்னாங்க பாத்தீங்க. அதுல வந்து ஒரு தீவிரம் தெரியுது. அது இல்லாதனால இப்ப தான் வலுவா பாஜகவை எதிர்க்க திராவிட சிந்தனையோட இறங்கிட்டாங்க அதிமுக. 2 கட்சிகளும் இறங்கி விட்டன. 2 கட்சிகளும். ஆனா திமுகவில் சில பிரச்சனைகள் இருப்பதால், இந்த ஜாஃபர் சாதிக் போன்ற பிரச்சனைகள் இருப்பதால் திமுக கொஞ்சம் நிலைகுலைந்து போயிருக்குது அவ்வளவுதான். ஆனா அவர்களும் தீர்க்கமா தான் இருக்காங்க அந்த எதிர்ப்புல. ஆனா இப்ப என்ன ஆகும்னா, மோடி அவர்களுக்கு தேவையான சீட்டுகள் மத்தியில் கிடைக்கவில்லை என்றால், அவர்கள் 225 தான் வாங்க போறதா எனக்கு தோணுது. அந்த 225 இருந்து அந்த 50 சீட்டுக்கு அவர்கள் பாஜக தமிழகத்தில் அதிமுகவையும், திமுகவையும் நாட வேண்டியிருக்கும். இது ஒரு நல்ல விஷயம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இது ஒரு திடகாத்திரமான விஷயம். ஏனென்றால் ஒரு மாநிலத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அத அந்த நேரத்துல நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அந்த பார்கெனிங் உட்கார்ந்து பேரம் பேசும் பொழுது மாநிலத்துக்கு தேவையானதெல்லாம் நம்ம பேரம் பேசி வாங்க முடியும். இது ஒரு நல்ல விஷயமா தான் நான் பார்க்கிறேன். இப்போ இந்த பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில ரொம்ப குறிப்பிட சில விஷயங்கள் வந்து ரொம்ப வைரலாவும் போயிட்டு இருக்கு. சமூக வலைத்தளங்களும் நிறைய பேசும் பொருளா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், அப்புறம் பொது வாக்காளர் பட்டியல் முறை. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதுல இருக்கக்கூடிய பின்விளைவும், ஆபத்தும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பின்விளைவு ஆபத்து இல்ல. இது வந்து அதான் சொன்னேன்ல, இது வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அவர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு சர்வாதிகாரிக்கு எதெல்லாம் இலகுவாக இருக்கும்? ஒரு நாடு, ஒரு எலக்ஷன், ஒரே மொழி, ஒரே சட்டம். ஏன்னா சட்டத்த வந்து அதுவே வந்து இப்ப பேரை மாற்றி அதையும் இந்தியில கொண்டு போயிட்டாங்க. நம்ம இது வந்து அவங்களுடைய வரலாறை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வரலாறே இல்லாத ஒரு ஒரு குழுமம், ஒரு கும்பல் இந்தியாவையே கையடக்கப்படுகிற பார்க்கிறது. சரி, நார்த் இந்தியா டிரெஸ் என்னன்னு கேளுங்க பாருங்க. ஆண்களுக்கு வந்து மேல குர்தா, கீழ பஜாமா. பெண்கள் வந்து சல்வார் கமீஸ். இது வந்து இந்தியர்களின் உடையா? கிடையாது. இது அந்த காலத்திலிருந்து கிரீக்கர்கள், அப்புறம் வந்து முகலாயர் இவர்கள்லாம் கொண்டு வந்து சேர்த்த கலாச்சாரம். இவங்களுக்கு கலாச்சாரம் என்று ஒன்று கிடையாது. வட இந்தியர்களுக்கு கலாச்சாரம் என்று ஒன்று கிடையாது. கலாச்சாரம் என்பது தென்னிந்தியாவில் தான் இருக்கிறது. வட இந்தியாவில் அதெல்லாம் அழிந்து விட்டது. ஏன்னா அத்தனை ஆதிக்கம் நடந்திருக்கிறது. அங்க ஆங்கிலேயர் ஆதிக்கம் இருந்தது, முகலாயர் ஆதிக்கம் இருந்தது, மற்றும் சில பிரெஞ்சு அவர்கள் பலர்லாம் வந்து சென்று விட்டார்கள். போர்த்துகீஸ்லாம் வந்து போனனால அந்த ஆதிக்கத்தால் அந்த கலாச்சாரம் சிதைந்து போயிற்று. இன்னைக்கு கலாச்சாரமற்று இருக்கிறார்கள். அதனால தான் மோடி அப்பப்ப தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு அழகான கலாச்சாரம், இப்படிப்பட்ட தமிழ்நாடு அப்படி போட்டுக் கொண்டிருக்கிறார். என்ன அதனால தான் அது உண்மையே அந்த பாட்டம் லைன் அதான். இது தவிர அவருடைய வருகை கூட தமிழ்நாட்டுல தோல்வியா தான் போயிட்டு இருக்கு. எல்லாமே தோல்வியா தான் நம்ம டி நகர்லயே பார்த்துட்டோம். டி நகர்ல நின்னுகிட்டு இருந்தெல்லாம் மாம்பழத்துல இருக்க ரிட்டயர் ஆன மாமாக்களும், மாமிக்களும், அப்புறம் மார்வாடி கும்பலும். இது தவிர வேற யாருமே இல்ல அங்க. அத விட்டுட்டு நம்ம இப்ப வந்து நீங்க இத சொல்றதுக்காக நான் இன்னொரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். கோவையில இதே போல ரோட் ஷோ நடக்கிறப்ப, தமிழ் மக்களை விட அதிகமா வந்தது எல்லாமே வட மாநிலத்தவர்கள் தான். அந்த வடமாநிலத்த நீங்க பத்தி புரிஞ்சுக்கணும். ஏன்னா வட இந்திய மாநிலத்தோட வருகை அதோட திமுக குற்றம் சாட்டியது போல, இங்க வாக்காளர்களுக்கு ஒரே நாடு, ஒரே தேர்தல். அந்த வாக்கு சதவீதத்தை தமிழகத்துல அதிகப்படுத்தக்கூடிய காரணமும் இருக்கலாம்ல. கோயம்புத்தூர்ல அதெல்லாம் அது அதிகப்படுத்த முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு அவர்களை நமது ஒரு கூலி வேலைக்கு வைத்திருக்கோமே தவிர, அதிகமான வட இந்தியர்களை. என்ன இந்த மார்வாடிகள் இவர்களை அவர்கள்லாம் பிசினஸ்காரர் அந்த காலத்துல வந்தாங்க. பட் மத்தவர்கள்லாம் கூலி ஆட்களே தவிர, இங்க நிரந்தர குடிமகன்கள் கிடையாது. அந்த கூலி ஆட்கள்லயே வந்து நேபாள் இருக்காங்க, பங்களாதேஷ் இருக்காங்க, யுபி இருக்காங்க, பீகார் இருக்காங்க, ஒரிசா இருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து அவ்வளவு பெரிய ஒரு வாக்கு வங்கியா மாறும் என்று எனக்கு வந்து அதுல வந்து உடன்பாடு கிடையாது. ஆனா நம்ம இந்திய நார்த் வட இந்தியா பத்தி பேசிட்டு இருந்தோம். அவங்க கலாச்சாரம் கிடையாது. 2வது ஹிந்தி என்பதே அவர்களின் பாஷை கிடையாது. அதுவே பல அ வெளிநாட்டிலிருந்து யாரெல்லாம் நம்ம வந்து ஆக்கிரமிச்சார்களோ, அதில் மருவி வந்த ஒரு பாஷை தான் ஹிந்தி. அதனால தான் அதுல வந்து அதிகமாக வந்து இலக்கியமோ, எதுவுமோ ஒரு லிட்டரேச்சர் எதுவுமே கிடையாது அதுல. அது கிட்டத்தட்ட வந்து ஒரு உப்பு சப்பு இல்லாத சாம்பார். தமிழ்நாட்டு தமிழையுடன் ஒப்பிடும் பொழுது.
ம். அப்படிப்பட்ட அந்த ஹிந்தியை அவர்கள் வந்து படிப்பறிவு மற்றும் அல்லாதவர். கேட்டீங்கன்னா ம். நார்த் இந்தியன்ஸ் வந்து படிப்பறிவு கம்மி. ஏன்னா நாங்க நீங்க இப்ப நான் இங்க வந்து 5 பேர் வந்து இங்க ம். வந்து என்ன சொல்றாங்க ம். பிரச்சாரம் நடத்துறார்கள். யாரு பரப்புரை நடத்துறார்கள். மோடிஜி வராரு, அமித்ஷா அமித்ஷா வராரு, வராரு. நட்டா ம். வராரு, ராஜ்நாத் வராரு, ம். யோகியும் வரப்போறாராம், ம். நிர்மலா சீதாராமன். ம். இப்ப நிர்மலா சீதாராம் தவிர வேற ம். எவருக்குமே தமிழ் தெரியாது. ம். ம். ஏற்கனவே ஒரு இந்தி எதிர்ப்பு மாநிலம். கண்டிப்பா, அவன் ஹிந்தி கண்டிப்பா. பேசினாலே கடுப்பாராம். ம். ஆமா. ம். இந்தியா பேசினாலே கடுப்பாயிருவாங்க. அந்த கூட்டம் மாநிலத்துல வந்து நீ கலைஞ்சும் ஹிந்தி போகுது. பேசி பரப்புரை ராஜ்நாத் சிங் அ ஹிந்தில பேசுறப்ப அந்த கூட்டம் கலைஞ்சும் போனத பார்த்தோம். வீடியோலாம் பார்த்தோம். ராஜ்நாத் சிங் மோடிக்கே கலஞ்சு போகும். கொஞ்ச ம். நேரம் ஜாஸ்தி பேசிட்டான்னா கடுப்பாயிரும் நம்ம கூட்டம். ம். நீ ஹிந்தி பாஷையே தெரியாம இங்க ஆங்கிலத்தை ஏற்றுக்கொள்வார்களே தவிர, ம். ஒரு ஹிந்தியை இங்க ஏற்றுக்கொள்ளவும் ஹிந்தி வந்து இங்க இருக்க ஹிந்தி பிரச்சார சபா, ஹிந்தி படித்தவர்களே கேளுங்க. அவங்களே சொல்லுவாங்க. ம். அது ஒரு ஒண்ணுமே லாயக்கு இல்லாத ஒரு லாங்குவேஜ். ம். ம். ஒரு ஸ்லாங் மாரி அது. அது மெட்ராஸ் ம். பாஷை போல. ஆ. சோக்கா கிரியா, பனியா, ஆமா. துனியா அந்த மாரி ஒரு இதுதான். ஒரு கொச்சைப்படுத்தப்பட்ட விஷயம் அது. ம். ம். அத கொண்டாந்து நீங்க வச்சுட்டு ஆதிக்கம் செலுத்துறது ஒரு அதுல முட்டாள்தனமான ராகுல் காந்தி விஷயம். அந்த பிரச்சாரத்துல கொஞ்சம் ஆங்கிலத்திலே பேசி உரையாடி கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. படித்த குடும்பத்தில் வந்தா இத்தாலிக்காரரு படித்த குடும்பத்தில் வந்தா அதுக்கு தான் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் பெருமையான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ம். படித்தவர்கள். ம். இப்ப காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் வந்து வரிசையா சொல்லிட்டு வரலாம். பி. சிதம்பரம், கபில் சிபல், சசி தரூர் அந்த மாரி வரிசையா ஒரு 10 அ அரசியல்வாதிகள் பேர சொன்னா, ம். அனைவருமே ஆங்கிலத்தில் புலமை உள்ளவர்கள். ம். படித்தவர்கள். பாஜகல எடுத்துக்கங்க. அந்த மாரி 10 பேர் சொல்லுங்க பாப்போம். அதனால தான் அனைத்து அறிக்கையில கூட அமைப்பு அதனால தான் அறிக்கையில கூட எல்லாமே பாஜக இந்தி தான். கல்வி சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் முன்னெடுக்கப்படல. முன்னெடுக்கப்பட முடியாது. ஏன்னு கேட்டா, ம். அவர்களை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு பாத்தீங்க இப்ப ரீசென்ட்டா ஒரு விஷயம் நடந்தது. அந்த வீடியோ அந்த ஃபோட்டோவ நீங்க போடணும்ல. நான் அனுப்பிவிடுறேன் உங்களுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. அதாவது காஷி கோயிலில் ம். காசியில் அங்க இருக்கும் போலீஸ்காரர்களுக்கெல்லாம் காவி உடை குடுத்து, ஆமா, ஆமா. கிட்டத்தட்ட சாமியாரமாக்கி வச்சிருக்கிறார். ம். ம். இவர்கள் நினைப்பே அதுதான். ம். இவங்களோட நினைப்பு, சிந்தனைகள் எல்லாமே. ம். சரி அன்னைக்கு கூட திருமாவளவன் பழைய ஒரு பேச்சு. இன்னைக்கு பேசின தேர்தல்ல பேசினா, முன்னாடி பேசினாரு தெரியல. ம். அவர் சொல்றாரு, யாரு இடஒதுக்கீட்டை ஓபிசி இடஒதுக்கீட்டை அதிகமாக ம். எதிர்த்தது யார் ம். என்றால் ஆர்எஸ்எஸ் ம். அப்படிங்கிறார். அப்படி இருக்கும் பொழுது ஆர்எஸ்எஸ் என்பது நமக்கு எல்லாம் ம். தெரியும். ஒரு ஆதிக்க சாதியின் ஒரு கட்சி. கண்டிப்பா. அது என்னதான் ஆமா மோடிஜி வந்து ம். ஆதிக்க சாதி இல்ல அப்படிம்பாங்க. ம். மோடிஜி அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் மோடிஜி அவர்களுக்கு அடிமை. ம். அந்த கட்சி ஆர்எஸ்எஸ் பொறுத்தவரைக்கும். ம். ஆர்எஸ்எஸ்ல இருக்கும் பெரும்பான்மையர் ஆதிக்க சாதிக்காரர்கள். ம். தமிழ்நாட்டே எடுத்துக்கங்க சார். தமிழ்நாட்டுல யார் ம். சொல்றா? ஏன்னா இங்க ஆட்சியிலே கிடையாது. ம். அதிகாரமும் கிடையாது. கண்டிப்பா. துக்ளக் குருமூர்த்தி சொல்கிறார். நாங்கள் தான் நீதியரசர்களை மாற்றுகிறோம். ம். எவ்வளவு ஒரு தெனாவட்டான திமிரான பேச்சு. சசிகலா ஒரு சாக்கடை. என்ன ம். இருந்தாலும் சாக்கடையை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது அவர்களுடன் கூட்டணி வைக்க. இந்த மாரி ம். யார் திமிரா பேசுவா? ம். யார் அன்னைக்கு கோயிலுக்குள்ளே வராதே! நீ கோயிலுக்குள்ள வந்தால் தீண்டப்பட்டவன். என்னை தொட்டு விடாதே! தீட்டு. ம். யார் ம். அந்த அதிகார திமிர்ல பேசுனது? அது அகங்காரம். அதே பார்ப்பனிய கும்பல் தான். அதே ம். அந்த ஆதிக்க சாதி தான் ம். இன்னைக்கு இந்தியாவையும் ஆளப் பார்க்குது. இன்னைக்கு நாளைக்கு நான் ஆக்சுவலா என் ஃபிரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லுவேன். இந்த ம். அடுத்த வாரம் இன்னும் 5 வருஷம் ஆண்டார்கள் என்றார். யாரு? ம். ம். பாஜக. ம். நாம் எல்லாம் கோமண துணியுடன், அதுவும் ம். காவி கோமண துணியில் அது மார்க்கோனியில் சென்று கொண்டிருக்கிறோம். கேரளால வந்து ராகுல் காந்தி அதுதான் சொன்னாரு. நம்ம ஆர்எஸ்எஸ்க்கு அடிபணிந்து அடிமையாக வாழ்வதற்கு சுதந்திரம் பெறவில்லை என்ற ஒரு பிரச்சாரத்த மேற்கொண்டுட்டு இருக்காரு அவரும். அதெல்லாம் நெறைய விஷயங்கள் இப்பதான் வெளிய வருது. இன்னொன்னு வந்து மாமிசம் சாப்பிடுவது. இவர்கள் முற்றிலுமாக மாமிசம் சாப்பிடுவதில் எதிரிகள். அது என்ன ஆச்சுன்னா, அந்த ராஜீவ் சர்தேசாய் இந்தியா டுடே நியூஸ் ஆங்கர் அவர் என்ன பண்ணாரு, எங்கேயோ போயிருந்த இடத்துல வந்து நம்ம லோக்கல்ல இந்த மாதவ் தான். ம். இந்தியா டுடே மாதவ் கூட்டு ஆமா. போயிட்டு ஆமா. எங்க நம்ம ஃபோர்ஷோர் எஸ்டேட் இருக்குல்ல, அங்க போயிட்டு மீன் வாங்கி குடுத்துருக்கான் ம். சாப்பிடுறதுக்கு. இவனு மீனு, நண்டெல்லாம் வச்சு சாப்பிட்டுருக்கான். அன்னைக்கு ஏதோ நவராத்திரி போல இருக்கு. உடனே வந்து ம். அத பெரிய விஷயமாக்கிட்டாங்க. யாருன்னு ம். கேட்டா, அத ஆரம்பிச்சது தமிழ் பார்ப்பனர்கள். ம். ம். தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள தான் எடுத்து குடுத்தது. அத எடுத்து குடுத்தது அது ஒரு பெரிய விஷயமா நெனச்சு, மயிலாப்பூர். மோடிஜியும் வாய விட்டு விட்டார். ம். அதற்கப்புறம் தான் தெரியுது, இந்தியா முழுக்க மாமிசம் சாப்பிடுபவர்கள் இருக்கிறார்கள். ம். ம். எத்தனை பேரை நீங்கள் அடக்க நினைக்கிறீர்கள்? ஆள நினைக்கிறீர்கள்? அத பத்தி பிராமணர்கள்ல தானே சார் சொல்றீங்க நீங்க? பிராமணர்கள்ல மாமிசம் சாப்பிடக்கூடிய அதிகமானவர்கள். பிராமணர்களே இருக்காங்க. அதுவும் நமக்கு ம். தெரியும். ஏன்னா, தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் 98.8% 97.8% ம். ம். அந்த 0.8% யாருன்னு கேட்டீங்கன்னா வெஜிடேரியன். ஏன்னா ம். 3% பார்ப்பனர்கள். ம். ம். அதுலயும் நாமிசம் சாப்பிடுறவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த மாரி ஒரு வாதத்தை முன்னெடுத்து வைப்பதே பைத்தியக்காரத்தனம். நான் ம். என்ன உணவு எடுத்துக்கிறேன், நான் என்ன சாப்பிடுறேன், அது என் விருப்பம். அத வந்து நீங்க கண்டிப்பா. எல்லாம் அப்படி அவருடைய மறுக்க தனிப்பட்ட முடியாது. உரிமை. என்ன? அதை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். ம். அதனால தான் சொல்றேன். ம். சர்வாதிகாரத்தை எடுத்து முன்னெடுத்து செல்கிறார்கள்.
ம். அதாவது எல்லாத்தையும் ஆள வேண்டும், எல்லாத்தையும் அடிமைப்படுத்த வேண்டும். ம். இந்தியாவை நாளைக்கு வந்து இன்னொரு 5 வருஷம் நம்ம குடுத்தோம்னா, 2024ல வரும் 29ல ம். ம். அநேகமாக வந்து கட்டாய மதமாற்றம் செய்யப்படுவார்கள். ஒவ்வொரு மதத்தினரும் எது நம்ம ம். பாகிஸ்தான்ல நடந்துச்சோ, பங்களாதேஷ்ல நடந்துச்சுன்னு இங்கேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ம். அங்கேயும் இந்துக்கள் இருந்தார்கள். கடைசியில அவர்கள்லாம் மதமாற்றம் செய்துவிட்டு, இன்னைக்கு வந்து 1% 2% தான் இருக்கான். அதே மாரி இங்க இந்து நாடு என்று சொல்லிக்கொண்டு இங்கே நடக்கும். ம். ம். இதனால தான் நம்ம சொல்றேன். இப்ப சைனா ம். எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவன் 100 வருஷம் முன்னோக்கி போய்விட்டான். ம். அவனை பிடிக்கிறதுக்கே நமக்கு 3 வருஷம் ஆகும். 100 வருஷம் ஆகும். ஏன்னு கண்டிப்பா, கேட்டீங்கன்னா, கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு பில்டிங்க ம். 10 நாள்ல ஒரு 10 அடுக்கு மாடி வீட கட்டி முடிச்சிடுறான் அவன். ம். ம். அந்த அளவு டெக்னாலஜில முன்னாடி போய்ட்டான். அட்வான்ஸ் டெக்னாலஜில போய்க்கிட்டே இருக்காங்க அவங்க. அட்வான்ஸ் முன்னேறிட்டே எக்ஸ்ட்ரா எங்கேயோ போய்ட்டான் அவன். அந்த ம். நேரத்துல நம்ம இன்னும் உட்கார்ந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் ம். அதுவும் நான் சில விஷயங்கள நான் சொல்றேன். வனப்பகுதியில் ம். ஜக்கி வாசுதேவ் எனும் கோமாளி நடிக்கும் கூத்து பாருங்க. சிவராத்திரின்னு சொல்லிட்டு. ம். அவ்வளோ சவுண்டு. அதுக்கு ம். பின்னாடி இருக்கிற இடம் வந்து சாடி வயல்னு. அது ம். வந்து தான் மலை அடிவாரம். அங்க தான் ம். யானைகள் மலையிலிருந்து இறங்கி வந்து தண்ணி அப்ப அது குடிச்சிட்டு ஆறுதல் சம்பந்தமா ஆயிட்டு நீங்க வழக்குகளும் தொடர்ந்திருக்கீங்க. அது போய்க்கிட்டு தானே. வழக்கெல்லாம் தொடுத்து எல்லாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கோம். ம். அதெல்லாம் ம். அதெல்லாம் விடுறதா இல்ல நாங்க கடைசி வரைக்கும் போராடி கொண்டே இருப்போம். ஆனா ஏன்னா அதுக்கு மோடி முழு அரசு தான் 5 பலமே வருஷம் வந்து பாஜக தானே சார். அவருக்கு முழு பலமே பாஜக தான். ஆமா. அந்த மாரி கோமாளிகள். அப்புறம் இந்த பாபா ராம்தேவ். ம். அவன் வந்து ஒரு முட்டாளாக ஆயுர்வேதத்தில் மருந்து செய்து குடுத்துக்கிட்டு இருந்தான். விற்றுக் கொண்டிருந்தான். சரி. அந்த ஆயுர்வேத மருந்த ஹோமியோபதிய விட ஹோமியோபதிய கேவலப்படுத்தி, ம். அதற்கான விளம்பரங்கள்லாம் இன்னைக்கு கூட அந்த கேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இன்னைக்கு கூட ஆமா, அத ஆமா. கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ம். மன்னிப்பு கேட்டிருக்காரு. என்ன ம். மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சிக்கிட்டு மன்னிச்சிடுங்கன்னு இருக்காரு. சொல்லி. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் கோவத்துல ம். பார்த்துருக்கு. இந்த ம். மாரி ஒரு முட்டாள்தனத்தை யாரால் முன்னெடுத்து செயல்படும்? இந்த ம். மாரி முட்டாள்களுக்கு கை குடுத்தது யாரு? ம். பாஜக. இந்த ம். பிரச்சனைகள். அப்புறம் இப்ப நம்ம ரீசென்ட்டா என்ன பெரிய ஒரு கூத்து பார்த்தோம். எது அ வன்தாரா குஜராத்ல ம். வந்து அம்பானி பையன் கல்யாணம். கல்யாணம், அதுக்கு கல்யாணம். முக்கிய காரணம் என்ன சொல்றேன், அவன் ம். வந்து 200 யானைகளை கடத்தி விட்டான். வனப்பகுதியிலே. ஆமா. அது ம். வனவிலங்கு இதுல காப்பகத்துக்கு 200 யானைகள கடத்திட்டான். அத வந்து அம்பலப்படுத்தி, அது ம். கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் வந்து பார்க்கும் போகும் நிலை. ம். அவனுடைய கல்யாணம் இருப்பது ஜூலை மாசம். ம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூத்தடிக்க காரணமே, ம். ம். உலகத்துக்கு தான் நல்லவன் என்று காட்டிக்கொள்ள. ஏனென்றா, ம். அவனுக்கு செஞ்ச அனைத்து சலுகைகளையும் அது பாஜக செய்யுது. ஏன் அந்த ம். 5 நாள் அந்த கூத்துக்கு ம். கிட்டத்தட்ட 600 விமானங்கள் வந்துள்ளன. அந்த கண்டிப்பா, விமானங்களை கண்டிப்பா. வந்து இறக்கி ஆமா. அவங்களுடைய விமான நிலையம் பிரைவேட் விமான ம். ஏர்ஸ்ட்ரிப் அதிலேயே இறக்கி அந்த விமானங்கள சர்வதேச விசாக்கள் குடுத்து அங்க வந்து ஃபுல் ம். கோஆர்டினேஷன் அதாவது சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து அங்க ஒரு பேரலலா இன்டர்நேஷனல் ம். ஏர்போர்ட் செய்து நடத்திப்பட்டது. அத விட கேவலமான விஷயம். தமிழ்நாட்டுல இருந்து பெரிய, பெரிய நம்ம பிரபலங்கள் போனாங்களா சார்? சூப்பர் ஸ்டார் போனாரு. எல்லாம் வந்தாங்க. அத விட ம். கொடுமை என்னன்னா, நம்ம ஏர் ஃபோர்ஸ் இருக்குல்ல. ஏர் ஃபோர்ஸை உபயோகப்படுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட ஆமா, ஆமா. கூலிகளாக உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். ம். 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 இத விட கேவலம் இந்த நாட்டுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு ம். நாட்டின் காவலர்களான அதாவது ஏர் ஃபோர்ஸை கொண்டு போயிட்டு அந்த மாரி வேலைகள் செய்ய வைப்பது. அதாவது எவனோ ஒரு கல்யாணம் யார் அவன்? அவனும் ம். ஒரு சக குடிமகன் தான். அவங்க ம். அப்பா பணக்காரனா இருக்கான், தாத்தா பணக்காரனா இருக்கான், எத வேணா இருந்துட்டு போ. அவனுக்கு ம். வந்து நீ வந்து ஒரு கொத்தடிமையாக ராணுவத்தை அனுப்பியிருக்கிறாய். இதே தான் சொல்றேன். அவரு இது வந்து ராணுவ பாஜகவுடைய பார்வையில அம்பானி இல்லன்னா இந்தியாவே செயல்படாத மாரி தானே இருக்கு. பைத்தியக்காரத்தனம். அதே மாரி ம். தான் இந்த காசி ராமேஸ்வரத்துல போலீஸ்காரனுக்கு காவி உடை உடுத்தியது. இதெல்லாம் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. இதெல்லாம் வந்து ம். கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. இந்த மாரி பைத்தியக்காரத்தனத்தை முட்டாள் கூட பண்ண மாட்டான். ஆனா ம். முட்டாள்கள் தான் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள். ம். இதுல தான் புரிஞ்சுக்கணும் நம்ம. கண்டிப்பா, என்றைக்கும் கண்டிப்பா. ஒரு ஒரு காங்கிரஸ்ல இருக்க பொழுது அதான் சொன்னேன் 4, 5 பேர சொன்னேன். இவர்கள் வந்து காங்கிரஸை ஆளும்பொழுது இதெல்லாம் படித்தவர்கள். இவர்கள் ம். படிப்பறிவற்ற பாமரர்கள் இந்தியை தவிர வேற எதுவும் தெரியாது. இவர்கள் ம். சிந்தனையும் இந்தியில் தான் இருக்கிறது. ம். ம். அதனால தான் அந்த ஐபிசி, சிபிசி, சிஆர்பிசி எல்லாம் அதையும் ஹிந்தியில மாத்திட்டாங்க. ம். ம். அவர்களுடைய தேர்தல் அறிக்கைய பாருங்க. அது பேரு சங்கல்பம். ஆமா, ஆமா. அது எல்லாமே ஹிந்தியில தான் இருக்கு. இல்ல சான்ஸ்கிரிட்ல இருக்கு. இத வச்சுட்டு ம். என்ன மணி அடிக்க தான் முடியும். வேற என்ன பண்ண முடியும்? பாஜக எங்கு சென்றாலும் வந்து கூடவே வந்து ஒரு பிரச்சனையும் கூட வரும். அந்த மாரி முடிஞ்ச பல போராட்டங்கள் தமிழ்நாட்டுல நடந்துச்சு. இந்தியா முழுவதும் சிஏஏ, என்ஆர்சிக்கான போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. மறுபடியும், மறுபடியும், மறுபடியும் அந்த சிஏஏ சம்பந்தமான விஷயங்கள அறிக்கையிலயும் அவங்க சேர்த்திருக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது எவ்வளவு பெரிய பிரச்சனைய கொண்டு வந்து முடியும்? ஒருவேளை பாஜக சரி. வெற்றி பெற்றால், இந்த சிஏஏ கண்டிப்பா வெற்றி பெற்று அமல்படுத்துவாங்க. விட்டால் அப்ப பிரச்சனை அப்ப இருக்காதுங்க. எவ்வளவு பெரிய வெற்றி பிரச்சனைய பெற்று கொண்டு வந்து விட்டால் பிரச்சனையே இருக்காது. அதான் ப்ராப்ளம் இப்ப இருக்க ம். நம்ம என்ன பிரச்சனைன்னா, இந்தியர்களுக்கு இன்றைக்கு பெரும் பிரச்சனை வந்து, ஒரு 2வதாக பிரதமர் வேட்பாளரை நம்மால் நிறுத்த முடியவில்லை. இந்த ம். இந்தி கூட்டம், இந்தியா ம். கூட்டம் என்ன நம்ம தமிழ்நாடு திமுகவும் இருக்கிறது ம். ஒரு ம். அங்கமாக. இந்த இந்தியா கூட்டணியால் ஒரு பிரதமர் வேட்பாளரை தேர்ந்தெடுக்க முடியும். ம். என்ன கேட்டீங்கன்னா, முதல்ல வேட்பாளர தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் தான் நீங்க கூட்டி கும்மாளம் அடிச்சிருக்கணும். சரி ம். 2, 3 பிரச்சனை. ஒண்ணு வந்து ஒரு சசி தரூர் போன்றவரை முன்னெடுத்து செல்லுங்க.
இவர்தான் என்னுடைய பிரதமர் வேட்பாளர். உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, அவங்க உதாரணம் அந்த டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸ் வந்து அது ஒரு அங்கமாக இருக்கிறது இந்தியா கூட்டணியில். ஆனா இந்த வரும் தேர்தலில் யாருடன் கூட்டணியில் இருக்கிறார்கள் அவர் மாநிலத்தில், யாருடன் கூட்டணி கிடையாது. ஆமா, தனிச்சு போட்டிடுறாங்க. அதே மாதிரிதான் ஆப் தனியா நிக்கிறாங்க. அங்கே வந்து சேர்ந்து கூட்டணி சேர்ந்து நிக்கணும். அப்பதான் அவங்களை வீழ்த்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் யூபிய பாருங்க, காங்கிரஸும் அகிலேஷ் யாதவும் ஒன்னா சேர்ந்து நிக்கிறாங்க. இதனாலதான் அந்த 80 சீட்டு முழுவதுமாக பாஜகவுக்கு வராது. 60 சீட்டு 65 சீட்டே வந்து கொஞ்சம் கஷ்டப்பட போகிறார்கள். அதுவே எனக்கு டவுட்டா இருக்கு. பெரும்பான்மையா அவங்க நம்புறதே வந்து இந்த யூபி தான். ஆமா, அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் ஒன்று சேர்ந்து நிக்க வேண்டும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தி கூட்டணி யாரு, காங்கிரஸ் டிஎம்கே ஒன்னா நிக்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்தையும் டெல்லியில வந்து ஆப்பும் காங்கிரஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நிக்க வேண்டும். அப்பதான் அடிக்க முடியும். அவங்களை வீழ்த்துறதுக்கே உங்களால வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியல. இத்தனை மீட்டிங் பண்ணிட்டீங்க. மல்லிகார்ஜுன் கார்கே ப்ரொபோஸ் பண்ணதுக்கு இல்ல அவர் வேணாம், நான் அப்புறமா பேசிக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நான் சரி என்னை வந்து தேர்ந்தெடுக்கிறீங்களா, வெரி குட், நான் தான் தலைவன், நான் முன்னெடுத்து அந்த ஒரு தைரியம் யாருக்கும் கிடையாது. எல்லாருமே வந்து ஐ மீன் என்ன பொறுத்த வரைக்கும் இதனாலதான் மக்களும் வெறுத்து போயிட்டு வேற வழி இல்லாம மோடிக்கு ஓட்டு போடுகிறார். இந்த கோமாளி கூட்டத்தில் அவர் நல்ல கோமாளின்னு அவருக்கு ஓட்ட போடுறாரு. வேற வழி இல்லாம போடுறாங்க. ஒரு டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. ஒரு கேண்டிடேட் கிடையாது. ராகுல் காந்திக்கு படிப்பறிவு பகுத்தறிவு பாத்தீங்கன்னா அவரு மோடியை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனாலதான் பிரச்சனையே குழந்தைத்தனமா பேசுறாரு. மோடியை விட கம்பேர் பண்ணி சொல்லுங்க. ராகுல மோடியை விட கம்பேர் பண்ணி குறைவா சொல்லிட்டீங்களா? ஆமா, அது உண்மை. நம்ம மறக்க முடியாது. அவர் ஆங்கிலம் பேசுகிறார். அளிக்கும் பதில்கள் எல்லாம் பத்தி மோடி வந்து கொஞ்சம் சுதாரணமா, அவரு பாத்தீங்கன்னா அதிகமா பேட்டி கொடுக்க மாட்டார். ஏன்னு கேட்டீங்கன்னா அதிகம் பேட்டி கொடுக்க அவருடைய உண்மைத்தன்மையை வெளிப்பட்டு விடும். அதோட வீக்னஸ் நல்லா தெரியுது. அதனால அவர் கொடுக்கறதே இல்லை. இதுதான் ஸ்ட்ரென்த். இதே மாதிரி தான் நம்ம நரசிம்மராவும் இருந்தார். அதிகமா பேச மாட்டார். அவருக்கு தெரியும் பேசி உளறிட்டோம்னா மாட்டிக்கும். இப்ப அண்ணாமலை பாருங்க உளறிக்கிட்டே இருக்க. இதுதான் வித்தியாசம். அண்ணாமலை ஒரு எம்டி வெசல். செய்தியாளருடைய பிரச்சனையே தான் தொடர்ந்து அவரு பிரச்சனை, எல்லாரோடையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு சும்மா தேவையில்லாம வாய விட்டு, அதுக்கு வாய விடாம இருந்தா ஒரு அறிவாளி போல இருக்கு. அப்படி கம்னு இருக்கும். மோடிக்கு ஆப்போசிட்டா இருக்காரு இவரு. அண்ணாமலை வந்து மோடிக்கு ஆப்போசிட்டா இருக்காரு. ஆமா, ராகுலும் அதிகம் பேசுற தேவை கிடையாது. ராகுலுக்கு அந்த அமைதியா இருந்திருந்தாருன்னா, பேசாம இருந்திருந்தாருன்னா அதிக வாக்கு வந்து. ஏன்னா பேச அவர் குழந்தைத்தன்மையா பேசுறாரு. இன்னும் அந்த முதிர்ச்சி வரவில்லை அப்படின்னு. என்ன அவன் அந்த மாதிரிதான் பாக்குறான். அதனாலதான் மோடிக்கு ஆதரவு அதிகமாகும். இல்ல ஈக்குவலா ஒருத்தர் இருந்தா சொன்னீங்கன்னா நான் சொல்றேன் இன்னைக்கு. ஏன்னா இவ்வளவு பெரிய கூட்டணி தமிழ்நாடு எடுத்துக்க, காங்கிரஸ், திமுக, விசிக்கு, கம்யூனிஸ்ட் எல்லாம் சேர்ந்து பெரும் கூட்டணியா இருக்கு. அப்ப அதே மாதிரிதான் இந்த இந்தியா கூட்டணி அதையும் சேர்ந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். ஒரு கேண்டிடேட் நிறுத்தியிருந்தா அந்த கேண்டிடேட்டுக்கு 50% வாக்குகள் வந்திருக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஆமா, ஏன்னா இவ்வளவு 10 வருஷம் பார்த்துட்டோம் மோடியை. இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் நம்ம வேற யாரையா கொடுப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும். இன்னைக்கு யாருமே இல்லையே. அதுதான் இங்க பிரச்சாரத்துல கொடுங்க. ராதிகா கூட அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு எந்த பிரச்சாரத்துல. யார் உங்களுடைய முதல்வர் வேட்பாளர்? இந்த அம்மாவும் உங்க ஹஸ்பண்டும் வந்து போன மாசம் வரைக்கும் எலெக்ஷன் தேர்தல் அரசியல விட்டு போலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டு தான். வீட்டுல 4 ஓட்டு தான். அந்த 4 ஓட்டை பாஜக சேர்த்துட்டு அந்த அம்மா பேசுது. இப்போ இந்த தேர்தல் அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா இவங்க நிலவில் மனிதனை இறக்கும் திட்டம், அப்புறம் திருவள்ளூருக்கு வந்து கலாச்சார பண்பாட்டு மையம், இவ்வளவு விஷயங்களை சொல்றாங்க. பைப் லைன் மூலமா வந்து கேஸ் விநியோகம் நாடு முழுவதுமே பல பேர் உணவுக்கே திண்டாடக்கூடிய சூழல்ல தண்ணி இல்லாம ராஜஸ்தான் போன்ற பல மாநிலங்களையும் தமிழ்நாட்டிலையும் சில உட்கிராமங்களையும் இந்த பிரச்சனை இருக்கு. இவங்க இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப பைப் லைன் மூலமா கேஸ் திட்டம், நிலவில் மனிதனை இறக்குவது, இதெல்லாம் சொல்லிட்டு கூட பிஜேபி இன்னொரு பாயிண்டையும் சொல்றாங்க. 24 கோடி 25 கோடி மக்கள் வந்து வறுமையில இருந்து மீட்டெடுக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்டை நோட் பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது மிகப்பெரிய ஒரு காமெடியா இல்லையா? சில விஷயங்கள் வந்து அத்தியாவசியம். இந்த பைப் கேஸ்ன்றது உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு. இந்தியால தான் கிடையாது. நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப பாதி கிடையாது. ஆனா டெல்லி, பாம்பே எல்லாம் இருக்கு பைப் கேஸ். அதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சொல்லி அடிப்படையான விஷயங்கள் இல்லாம நம்ம அதுக்கு முன்னேறி போக கூடாது. அடிப்படையான விஷயங்கள் இருந்துதான் ஆகணும்னா அது பண்ணிதான் ஆகணும். அவங்க இது வந்து தேர்தல் அறிக்கையில போறது பைத்தியக்காரத்தனம். நிலவில் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நம்மளுடைய டெக்னாலஜி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்றது, பண்றது, அதெல்லாம் வந்து பார்ட் அண்ட் பார்சல். அதுவும் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அப்புறம் வந்தே பாரத் அதிகப்படுத்துறேன். வந்தே பாரத் பத்தி நிறைய கமெண்ட் இருக்கு. நான் வந்து அதை ஒரு வருஷமா அது ஆரம்பிச்சிருந்து போயிட்டு இருக்கேன் அந்த வண்டியில. கிட்டத்தட்ட எல்லாமே கலண்டு விழுகும் நிலையில் இருக்குது. ஏன்னா அதனுடைய பினிஷ் எப்படி அந்த அளவுக்கு அது ப்ராடக்ட் எப்படி தயாரித்திருக்கிறார்கள் என்று ஐசிஎஃப் மூலம் தயாரிக்கப்பட்டது ரொம்ப கேவலமான ஒரு தயாரிப்பு முறை. அதனுடைய பினிஷும் நம்ம மெட்ரோ இருக்கு.
மெட்ரோ வந்து ஃபுல்லா இம்போர்ட் செய்யப்பட்டது. இறக்குமதி செய்யப்பட்டது. இத கம்பேர் பண்ணாலே தெரிஞ்சிரும். எவ்வளவு கேவலமாக செய்யப்பட்டிருக்கு. அத வந்து நம்ம தானாக எந்த ஒரு புதிய ஒரு டெக்னாலஜியோ எதையோ நம்ம ம். நடத்தும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் கார் மேனுஃபேக்சர். நம்ம ம். வந்து எடுத்தோனே நம்ம கார் மேனுஃபேக்சர் பண்ணல. இந்தியால அந்த காலத்துல ஃபியட் இருந்துச்சு, அம்பாஸ்டர் இருந்துச்சு. இந்தியாவில் தயாரிக்கப்பட்டது. ம். ம். அதுக்கப்புறம் வந்த கார பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ம். மாருதி 800 ஃபர்ஸ்ட். அது வந்து ஜப்பான் கொலாபரேஷன். அப்படியே தான் ஒவ்வொரு கார் உற்பத்தி ஆரம்பிச்சது. அப்புறம் ம். மஹிந்திரா போன்றவர்கள் தான் தன்னிச்சையாக அவர்களும் பல ம். டெக்னாலஜிய காப்பி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஈக்குவலன்ட்டா. இன்னைக்கு வந்து அதே மாரி ஒரு தனியாரிடம் இருந்திருக்க வேண்டியது தான் இல்ல சார், இப்ப தொழிற்சாலைகள். இவங்க சொல்ற வந்தே திட்டங்கள் பாரத். எல்லாமே நெறைய தனியாருக்கு தானே போகுது. அடுத்த கட்டத்துல இவங்க சொல்றது எல்லாமே திட்டங்கள், தனியாருக்கு போறத செயல்பாடுகள் பத்தி எல்லாமே எனக்கு ஒண்ணும் தனியாருக்கு தானே போகுது. ஏற்கனவே தனியாருக்கு தனியாருக்கு போறத போகுதுன்னு சொல்லி பத்தி ஒரு ஒரு எதிர்பார்ப்பே இருக்கு. நாடு நாடு முழுவதும் ஒரு அது எதிர்ப்பு இருக்கு. இருக்கும். அது வந்து அதிகமாக இந்த கம்யூனிஸ்ட் சங்கங்கள்லாம் எதிர்க்கும். ஆனா, உலகமே வந்து தனியாரை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அத நம்ம ஒண்ணும் நிறுத்த முடியாது. அது நடந்து தான் அதெல்லாம் வந்து நீங்க வந்து அறிவிக்கணும் இது அவசியம் இல்ல. அது ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும் அந்த மாரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சென்னை விமான நிலையம் மிக கேவலமான நிலைமையில் இருக்கிறது. ம். பராமரிப்பு இல்லை. ம். பழைய ஏர்லைன்ஸ் வந்து நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ம். எங்கள் சேவையை எத்திஹாட் என்னமோ இப்பதான் அவன் சொல்றாங்க, இனிமே கொச்சின்ல இருந்து நாங்க ஆப்பரேட் பண்ணிக்கிறோம். தமிழ்நாடு, சென்னை ம். வேண்டான்னு. ஸோ அந்த மாரி நிலைமையில இருப்பதால, அதெல்லாம் வந்து பிரைவேடைஸ் பண்ணி தான் ஆகணும். ம். கவர்ன்மென்ட் கையில் கவர்ன்மென்ட் சொதப்பிக் கொண்டிருக்கிறது நன்றாக ம். தெரியுது. அதே மாரி தான் ரயில்வேஸ் எல்லாமே வந்து ஒரு ம். நிலைக்கு மேல் பிரைவேடைஸ் ஆகிவிடும். ம். ஆனால் அந்த தனியார் மயமானாலும் நமக்கு தேவையான சலுகைகள், அதனுடைய குவாலிட்டி இம்ப்ரூவ்மென்ட் தான். இப்ப இன்னைக்கு போய் ரயில்வேஸ்ல சோறு சாப்பிடுங்க. ஆர்டர் பண்ணி ரொம்ப கேவலமா இருக்கும். அதுல இருக்க தண்ணி, கிண்ணி எல்லாமே இன்னைக்கு கேவலம். ம்ஹ்ம். ஸோ இத வந்து தனியார் மயப்படுத்தினால் கண்டிப்பா வந்து அது ம். குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஆனா அதுக்கு ஏத்த மாரி விலையும் ஏறும். ம். அதற்கேற்ப மக்களின் வருமானமும் அதிகரிக்க வேண்டும். ம். ம். அப்பதான் அந்த இதுகளை உபயோகப்படுத்திக்கலாம். ம். இப்போ ம். புல்லட் ட்ரெயின் இதெல்லாம் இப்போ ம். வந்து அ 1200 ம். சேர் காரு இங்க இருந்து பெங்களூருக்கு கிட்டத்தட்ட ரூ. 2500 வாங்குறாங்க. ம். ஏசி எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரு. ஏரோப்ளேன்ல போனா கூட ரூ. 3000 தான் ஆகும். ம். ம். சோ இந்த மாரி ஒரு பிரச்சனைகள் இருக்கின்றன. இதெல்லாம் வந்து நம்ம உள்ள போய் பேசுறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். ம். ம். இதனால வந்து நாடு அறிக்கை முன்னேறுமானா அறிக்கை என்ன அதெல்லாம் இருக்கோ அத கிடையாது. பத்தி பேசுவோம். அறிக்கை அறிக்கை மக்களுக்கானதா? அறிக்கையில ஆமா. ம். அறிக்கையில தான் சொல்றேன். வந்தே பாரத் விடுறோம், புல்லட் ட்ரெயின் விடுறோம். ம். இதெல்லாம் வந்து ஒரு காமெடியா தான் பார்க்கணும். இதெல்லாம் வந்து ம். இது ஒண்ணும் பெருசா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போவதில்லை. ம். ம். எப்படி இந்தியாவுல இருக்கும் பெரும் பிரச்சனை என்னன்னா, ஏழைகளின் சதவிகிதம் அதிகமாக இருக்கிறது. ம். நெறைய பேர் உணவுக்கே வழி இல்லாமல். 2வது படிப்பு. ம். படிப்பறிவு. படிப்பை குடுத்து விட்டீங்கன்னா, அவன் பொழைச்சுக்குவான். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏன் இவ்வளவு சக்சஸ்ஃபுல் அதுதான் சார் மாநிலம்னா, இப்ப மெயினா ஏன் பார்க்கப்படுது. இந்த கல்வியாளருக்கு மத்தியுமே பார்க்கப்படுற விஷயம் என்னன்னா, கல்வி சம்பந்தமான விஷயங்கள் இப்ப இந்த நீட்டுக்கான பிரச்சனை, இப்ப இந்த பல பல தேர்வுகளுக்கான பிரச்சனைகள் எல்லாம் போய்க்கிட்டு இருக்க நேரத்துல, இப்ப இந்த கல்வி சம்பந்தமான எந்த ஒரு விஷயமும் அதாவது நாங்க 3வது முறை வெற்றி பெறுவோம்னு சொல்றாங்க. 400 சீட்டுக்கு மேல ஜெயிப்போங்கிறாங்க. ஆனா அந்த அடிப்படை வந்து கல்வி தான். அந்த மாணவர்கள், மாணவிகளுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இத குறிப்பிட்ட ஆங்கில ஊடகங்களும் பல செய்திகள வெளியிட்டிருக்காங்க. இல்ல ஆனா அவங்க செய்றாங்க. என்ன செய்றாங்கன்னா, ஸ்ரீதர் ம். வேம்பு மாரி ஆளுகளை தலைவரா போடுகிறார். ம். ஏன்னா, அவர் ஒரு பார்ப்பனர். அதனால அவருக்கு வந்து பதவி குடுக்குறாங்க. ம். அந்த பக்கம் வந்து வேணு ஸ்ரீனிவாசன் அவர் மனைவிய கொண்டு போய் சில சில ஸ்தாபனங்கள்ல ம். தலைவரா போடுறாங்க. சோ பார்ப்பனர்களுக்கு அதிகாரம் குடுக்கிறார்களே தவிர, உண்மையான சொல்றேன்ல, இது வந்து ஆதிக்க சாதி ஒரு ம். சர்வாதிகாரத்தை சென்று நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீடு ஒழிக்கப்படலாம் ஒரு நாளைக்கு. ம். இந்த மாரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். 2வது பாட புத்தகங்கள் மாற்றப்படும். அன்னைக்கு ம். யாரோ ஒருத்தர் கிண்டலா போட்டிருந்தாரு. ஸோ கொஞ்ச நாள்ல வந்து முகலாயர்கள் இந்தியாவை என்ன ஆண்டார்கள்ங்கிறத சாப்டர் எடுத்துருவாங்க. ம். அப்ப நம்ம சிவாஜி இவர்கள்லாம் யாருடன் போர் புரிந்தார்கள் என்று யார் என்ன இந்த வரலாறு ஆர்எஸ்எஸ் எழுதுவீங்க? தலைவர்கள் கோல்வாக்கர் போன்றவர்கள்லாம் வந்துருவாங்கன்னு நெனைக்கிறேன் பாடப்புத்தகத்துல. So அது வந்துரும். அதெல்லாம் கண்டிப்பா அதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க. கொண்டாந்து அவர்கள வீரர்களா காமிச்சு, சரி ஒரு ஒரு அழகான வாக்கியம் என்னன்னா, என்றைக்கு சிங்கத்தால் பேச முடிகிறதோ, ம். அன்றைக்கு வரை வேட்டையாடுபவன் பெருமையாக பேசப்படுவான். சிங்கத்தின் வீர தீரத்த சொல்றதுக்கு யாரும் இல்ல. வேட்டையாடுறவன பத்தி தான் நம்ம பேசி எல்லா இடத்துலயும் எழுதி வச்சிருப்போம். இவர் அப்படி வேட்டையாடுவார், இப்படி ம். வேட்டையாடுவார். சிங்கத்துக்கு பேச தெரியாது. சிங்கத்துக்கு பேச தெரிந்திருந்தால் வேட்டையாடுபவர் ரம்மியாகிவிடும். அந்த மாரி தான் அந்த மாரி மெயின் இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவர்களை பிரபலப்படுத்திக் கொள்வது, இந்த வரலாறை எழுதுகிறது, வரலாறை திருத்தி அமைப்பு இதெல்லாம் இந்த தேவையில்லாத இ விஷயம். இ யார் அதெல்லாம் எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, கோயிலை வந்து ம். அரசிடமிருந்து ப கையகப்படுத்தி ம். தனியாருக்கு குடுக்க வேண்டும். இதெல்லாம் ஒரு பெரிய பைத்தியக்காரன் தான். ஏன்னா வெள்ளைக்காரன் இதெல்லாம் வந்து அன்னைக்கே பண்ணிட்டு போயிட்டான். அன்னைக்கு ம். பார்த்தான். இந்த கோயில்கள்லாம் தனியார் கையில் இருந்தன. ம். அவர்கள் செய்த அட்டூழியங்களை பார்த்தான். அவர்கள் பண்ணிய திருட்டுத்தனங்களை பார்த்தான். இதெல்லாம் பார்த்த பின்னு தான் அறநிலைத்துறையை உண்டாக்குனது.
அறநிலைத்துறையை உண்டாக்கி அது கோயிலெல்லாம் அவர்களுக்கு கொடுத்தது இவங்க அடுத்த கொள்ளைகளை நிறுத்துவதற்காக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கு. சீர்திருத்தம்னு நிறைய இருக்கு. சோஷியல் ஜஸ்டிஸ் அது நிறைய இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாத ஆணிகளை புடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ ம். ஏனென்றால் அவர்களுடைய குறிக்கோள் வேறு. இது ஒரு இந்து நாடாக மாற்றுவது, ம். இந்துத்துவ அரசியலை முன்னெடுத்து மக்களை வந்து ஜெய் ஸ்ரீராம் போன்ற கோஷங்களுக்கு அடிமையாக்குவது. என்ன அதான் படிப்பறிவு அதிகமாக இருந்தால் அதை இப்ப தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ம். கர்நாடகால அவங்களுக்கு பெரும் பிரச்சனையா இருப்பது இங்க ம். இருக்கும் படித்த கும்பல், படிக்காதவர்கள் அல்ல. புரியுது, படிக்காதவர்கள புரியுது. அவங்க வந்து ஜெய் ஸ்ரீராம்னு ஏமாத்திர்றாங்க. வட யுபி, மாநிலத்துல. ஒரிஸ்ஸா, பீகார்லாம் ம். பார்த்தீங்கன்னா அந்த கும்பல். அந்த ம். படித்த கும்பல் தான் அவர்களை எதிர்த்துக் ம். கொண்டிருக்கிறார்கள். ம். இது இன்னும் வந்து தீவிரமாக எதிர்க்கப்பட வேண்டும். பாஜக நிறுத்தப்பட வேண்டும். இல்லை ம். என்றால் நாங்கெல்லாம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்று அது முழுக்க முழுக்க தைரியமாக சொல்லலாம். பாஜகவுடைய அறிக்கையும், பாஜகவுடைய அடுத்த கட்டமும் இந்துத்துவாவை நோக்கி தான் இருக்கிறது. கண்டிப்பா, கண்டிப்பா. அத வந்து நான் இல்ல, சுப்பிரமணிய சுவாமி அவங்க சைட்ல இருந்தவரே பல வருடங்களா சொல்லிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் இன்னொரு நிகழ்வுல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.